ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டஃபிங் வந்து பூர்ணை வந்து பலாப்பழம் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக் வித் கோமாளி சீசன் 3ல் வந்து ராகி கொழுக்கட்டை செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து பலாப்பழ கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5 பீஸ் பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதோட உள்ள சீட்லாம் நீக்கிட்டு, அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து மாவு, ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு ஒரு பவுலில். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு, வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 பீஸ் பலாப்பழத்தை நல்லா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுடு தண்ணியில் வச்சு மாவு வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக வந்து தண்ணி வந்து நான் ஒரு கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து கரெக்டாக கொதிக்கிற தண்ணியில் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து 1 கப்பு மாவு போட போகிறேன். அது கூடவே வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு இது போட்டு இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு இதில் நம்ம களி கிண்டுற மாதிரி இது வந்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு அரை கப்பாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி தட்ட முடியாது கொழுக்கட்டை. அதனால நான் ஒரு ஆஃப் கப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இப்போ கை விட்டு பிசைஞ்சால் கூட நம்மளால் முடியாது. கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நம்மளால் பிசைய முடியாது. கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடாக தள்ளிட்டு நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசையலாம். ரொம்ப சூடாக இருக்குது, கை வச்சு பிசைய முடியல. கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். இப்போ ஒரு சைடு தள்ளியாச்சு. இப்போ மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சிடலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக பார்த்து தண்ணி விட்டு நீங்கள் சுடு தண்ணி விட்டு தான் பிசையணும். அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிசைஞ்சாச்சு மாவு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அது இது கரைச்சா மட்டும் போதும். ஏதோ நம்ம வந்து பாகுபதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த பூரணத்துக்காக வடிகட்டிக்க போகிறோம். இப்போ இது கரைச்சாச்சு. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பூரணம் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். இப்போ இதுலேயே பலாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டுடலாம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகி ரெண்டுமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கணும் நல்லா. இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வெல்லம் கரைச்சி ஊற்றிடலாம். வடிகட்டு, ஏன்னா வெள்ளத்தில் இருக்கிற மண் தூசி எல்லாமே நம்ம வடிகட்டினோம்னா நீங்கிடும்.
இப்போ இது நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ ஏலக்காய் போட்டுடலாம். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை தட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாவு வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக, உங்களுக்கு சின்னதாக தேவையோ பெருசாக தேவையோ அந்த மாதிரி நம்மளுக்கு இஷ்டத்துக்கு நம்ம கொழுக்கட்டை தட்டிக்கலாம். ஒரு வாழை இலை வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு இப்போ தட்டி நம்ம எடுத்து பூர்ணை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பூர்ணை வச்சிடலாம். உங்களுக்கு வந்து மோதகம் மாதிரி தேவைன்னா கூட நீங்கள் மோதகம் மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எந்த ஷேப்பில் வேணும்னா செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று தட்டிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி தட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் பண்ண வேண்டியது தான். பூர்ணம் நிறைய இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியில் வச்சிடலாம். எல்லாத்தையும் தட்டி தட்டி வச்சு இப்போது நம்ம வேக வச்சிடலாம். லைட்டாக குழியில் வந்து துணி போட்டு நம்ம வேக வைக்கலாம். நான் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன் அந்த குழிங்களெல்லாம். இப்போது அப்படியே குக் பண்ணிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும். எல்லாமே நல்லா வெந்திருக்கு, கையில் ஒட்டினாலும் ஒட்டாது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துடலாம். சூடாக இருக்கும், கையில் பார்த்து தான் எடுக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் ரெண்டும் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பிச்சோம்னாவே அப்படியே ஈஸியாக வந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய், see you.